ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா நடிக்கிற மூக்குத்தி அம்மன் படத்தோட 2வது பாகம் எடுக்க போறாங்களாம். அதனுடைய பூஜை இன்று நடைபெற்றிருக்குது. அது மட்டும் இல்லாம, இந்த படத்துக்கு அதாவது 2வது பாகம் மூக்குத்தி அம்மன் படத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 100,00,00,000 செலவுல இந்த படத்த எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 41 நாள் விரதம் எடுத்து தான் இந்த படத்த நடிக்க போறாங்களாம். அதனுடைய தகவலும் தெரிய வந்திருக்குது. சரி, இந்த படத்த யார் தயாரிக்கிறாங்க? இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க? இந்த மூக்குத்தி அம்மன் கேரக்டருக்கு நயன்தாரா தகுதியான ஆளா? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மூக்குத்தி அம்மன் முதல் பாகத்த பத்தி பார்க்கலாம். இந்த மூக்குத்தி அம்மன் முதல் பாகம் எப்ப ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020ல தான் ரிலீஸ் ஆச்சு. சரியா? இந்த படத்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாமியார் வேஷத்துல நம்ம நயன்தாரா அவங்க நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த படம் ஓரளவுக்கு காமெடியாவும் இருந்துச்சு. ஒரு சூப்பரா த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. சரியா? ஒரு அம்மன் நமக்கு என்னலாம் தருவாங்களோ, அந்த மாதிரி கிரியேட்டிவா அழகா குடுத்திருந்தாங்க. சரி, இந்த படத்த என்ன பண்ணியிருந்தாங்க? படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்துல முழுக்க முழுக்க நெறைய போலி சாமியார் அ மக்கள்ட்ட இருந்து நெறைய பணங்கள்லாம் ஆட்டை போடுறது, மக்கள போலியா நம்ப வைக்கிறது, இந்த மாதிரி தான் இது பண்ணியிருந்து. ஆனா, நயன்தாரா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே போலி அப்படின்னு சொல்லி காட்டுறது தான் இந்த கதையோட சம்பவம். சரியா? அடுத்ததாட்டு இந்த படத்த அதிக அளவு ஹிட் குடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா, கொரோனா டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால, அதுவும் திரையரங்குல ரிலீஸ் ஆகல. ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. அதனால நெறைய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த படமும் சுவாரஸ்யமா இருக்க ஆரம்பிச்சதுனால, ரொம்ப அதிக அளவுல ஹிட் கொடுத்துடுச்சு ஓடிடிலயே. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அதிக அளவு ஹிட் குடுக்கிறதுனால, மக்கள் மத்தியில மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 எப்போ வரும்? ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அதாவது அடுத்தது என்னென்ன கதையெல்லாம் என்னென்ன கதை, என்ன டிஃபரெண்ட்டா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதனால தான் இந்த படத்த நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 அத பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்த பெரிய பட்ஜெட்ல எடுக்குறாங்களாம். அதாவது 100,00,00,000 அளவுல 100,00,00,000 பட்ஜெட்ல எடுக்குறாங்களாம். பார்ட் 1 அது கூட செலவு பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பார்ட் 2 கண்டிப்பா பெரிய பட்ஜெட்ல தான் நாங்க எடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல வெளியிட்டாங்க. அடுத்ததாட்டு முதல்ல இந்த படத்த ஓடிடில ரிலீஸ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா பார்ட் 1 ஓடிடில தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்ட் 2 ஓடிடில ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. முதல்ல திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் ஓடிடில ரிலீஸ் பண்றதாட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த படத்த உலக அளவுல எல்லாத்துக்கும் தெரியறது மாதிரி, அதாவது பல மொழிகள்ல இந்த படத்த கொண்டு வரதாட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொழிகள்ல வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க தமிழ்ல இந்த படம் மூக்குத்தி அம்மன் இருக்குதுல்ல, அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாசக்தி அப்படின்னு சொல்லிட்டு என்ற பெயர்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா. அடுத்ததாட்டு இந்த பூஜை, அதாவது இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு நடைபெற்றது. அதுவும் சென்னையில பிரம்மாண்டமா நடைபெற்றது. சரியா? இந்த பூஜையில நயன்தாரா அவங்க கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூக்குத்தி அம்மன் பார்ட் 2ல யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ, அவங்களும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இத படத்தோட பூஜை செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த படத்துக்காக நம்ம நயன்தாரா மேம் கிட்டத்தட்ட 41 நாள் விரதம் எடுத்துட்டு இந்த படத்த நடிக்க போறதாட்டும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டதுல நம்ம நயன்தாரா மேம் ஒரு அம்மன் வேடத்திலேயே கலந்துக்கிட்டாங்க. அதாவது அம்மன் சிவப்பு சாரி அந்த மாதிரி தானே குடுப்பாங்கல்ல. அதே மாதிரி சிவப்பு சாரிய உடுத்துக்கிட்டு இந்த பூஜையில கலந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகா சூப்பரா இருந்திருந்தாங்க நம்ம நயன்தாரா மேம். முதல்ல நயன்தாரா இந்த படத்துக்கு தகுதியான ஆளா அப்படின்னு பார்ப்போம்.
முதல்ல நயன்தாரா இந்த படத்துக்காக, அதாவது மூக்குத்தி அம்மன் பார்ட் 2க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 41 நாள் விரதம் எடுத்து தான் இந்த படத்துல நடிக்கிறதாட்டும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்ட் 1லயும் கிட்டத்தட்ட 41 நாள் விரதம் எடுத்து தான் இந்த படத்தையும் நடிச்சு முடிச்சிருக்காங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மன் சாமி படத்துக்காக அவங்க அவங்களுடைய அர்ப்பணிப்பு பெஸ்ட்டா இருக்கணும். விரதம் எடுத்து பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும். இந்த படம் கிடைக்காது அதிகமா வாய்ப்பு நெறைய பேத்துக்கு. பட் எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 41 நாள் விரதம் எடுத்து அவங்களுக்கு அவங்களே தயார் பண்ணிக்கிட்டு தான் இந்த படத்த நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நயன்தாரா இந்த மாதிரி நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மிகப்பெரிய நடிகை. அதாவது நயன்தாரானாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும். நெறைய படங்கள்ல நடிக்கலாம். எந்தெந்த படங்கள்லாம் நடிக்கலாம். இந்த மாதிரி 41 நாள் விரதம் எடுத்து நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் அவங்க நேர்மையா நடிக்கணும். நம்ம சாமி படம் நடிக்கிறோம். சாமிக்காக இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 41 நாள் விரதம் எடுத்து தான் நடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அவங்க விரதம் எடுத்திருக்கிறாங்க. இவங்க இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட என்ன பொறுத்தவரைக்கும் தகுதியான ஆள் தான். பட் இந்த அளவுக்கு பண்றாங்கனாலே பாராட்ட வேண்டியது தான் நம்ம நயன்தாரா மேம. சரி. மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 இயக்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுந்தர் சி அவங்க தான். அதாவது சுந்தர் சி அவங்கள பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. அரண்மனை 4 படத்த அ நல்ல சூப்பரா முடிச்சிருந்தாங்க. நம்ம சுந்தர் சி அவங்க தான் இந்த படத்த இயக்குறாங்க. சரியா? அடுத்ததாட்டு இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரியா? முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ரெஜினா, கசாண்ட்ரா, குஷ்பு சுந்தர், அப்புறம் யோகி பாபு இதுல நடிக்கிறாங்க. மேலும் கன்னட நடிகர் துனியா விஜய் இதுல வில்லனாக தமிழ்ல அறிமுகமாகுறாங்க. அப்புறம் இணையா மற்றும் அபிநயாவும் முக்கிய வேடங்கள்ல நடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த படத்தை பேஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவனோட ரவுடி பிக்சர் நிறுவனமும் இணைந்து தயாரிக்கிறாங்க. சரியா? இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறது சுந்தர் சி. இப்போ இதுல யோகி பாபுலாம் வராங்களாம். கண்டிப்பா ஓரளவுக்கு ஃபன்னா தான் இருக்கணும். முக்கிய கேரக்டர் யாரு அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நயன்தாரா அவங்க தான். சரி, இந்த படத்த சூப்பரா எடுத்து முடிக்க போறாங்க. இந்த படத்தோட பூஜை இன்னைக்கு கோலாகலமா பிரம்மாண்டமா நடைபெற்றது. அதுலயும் குஷ்பு மேம்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் சிகப்பு சாரில ஜொலிக்கிறது மாதிரி ஒரு அம்மன் மாதிரி அழகா இருந்திருந்தாங்க. ஸோ அதிக அளவு சப்போர்ட் குடுக்கிறதாட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சுந்தர் அவங்களுடைய கணவருக்காகவும், அது மட்டும் இல்லாம நயன்தாராவும் அவங்களும் சூப்பரா அவங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறதாட்டு தகவலும் வெளிய வந்திருக்குது. இப்ப இந்த படத்த கிட்டத்தட்ட ரூ. 100,00,00,000 குடுத்து செலவு பண்ணி எடுக்க போறாங்க. சரி, இந்த படம் ரூ. 100,00,00,000 குடுத்து எடுக்க போறாங்களா? அப்படி என்ன கதை தான் எடுக்க போறாங்க? இந்த படம் பார்ட் 1ஓட பார்ட் 2 சூப்பரா இருக்குமா? இல்லன்னா எப்படி இருக்கும்? நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட அப்டேட் ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்த்து உங்கள்ட்ட சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சதுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.